ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐஸுக்குள்ளே இருக்க அந்த ஒயிட் கலரை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது. பிகாஸ் நம்மளுடைய கண்களுக்கு அழகே கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகும், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதை எப்படி கொஞ்சம் ப்ராப்பராக கேர் எடுத்துக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஐயில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் ஐ ட்ராப்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுவும் உங்களுடைய கிளியர் ஐஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக இன்டேக்காக நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்டேக்கில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய ஐ வந்து நல்லா பிரைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைண்டு சுகர், அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட்ஸை சுத்தமாக நிறுத்துங்கன்னு நான் சொல்லலை, லிமிட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னேன். அந்த இன்டேக்கை நீங்கள் லிமிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், நல்லா தூங்கினாலே உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் கண் அழகாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஃபேஸே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸோடு இருக்கும். அண்ட் இன்னொன்று, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா குடிங்க. நான் ஏற்கனவே வந்து ஹெல்த் வீடியோ நிறைய அதில் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு விஷயத்துக்கும் தண்ணி குடிக்கிறதுனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம்லாம் இருக்காது, உங்களுக்கு நிறைய டிசீஸும் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து நிறைய அந்த ஆல்கஹால் இன்டேக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய கண்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதீங்க. கையை வச்சு இந்த கண்ணை கசக்கிறதெல்லாம் சில பேருக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காண்டாக்ட் லென்சஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பட் நிறைய பேர் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமையே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் லென்ஸை உங்கள் கண்களில் நீங்கள் போடுறதுனால இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்களுடைய கண்களுக்கு பாதிப்பு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணுக்கு காண்டாக்ட் லென்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பிராண்டடாக போடுங்க. அண்ட் அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ணுக்கு அதை ஒத்துக்குதா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு காண்டாக்ட் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுடைய கண்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அது கலர் சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உடனடியாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன டக்கில அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னவன். எது ஒரு தடவை சொன்னீங்க? எது சொன்னாலுமே சூப்பர் ஸ்டார்